ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம C++ல பாயிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ஆம்பர்சன் சிம்பிளும் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளும் டிஃப்ரென்சஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அண்டை யூஸ் பண்ணணும், ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளோடைய மெமரி அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ப்ரெசென்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், நமக்கு மெமரி அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர்சன் சிம்பிளுக்கும் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளுக்கும் நம்ம பாயிண்டரில் யூஸ் பண்ணும்போது என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், அதாவது நம்ம எவ்ரி வேரியபிள் இஸ் அ மெமரி லொக்கேஷன்ஸ் which has own address. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஓன் அட்ரஸ் இருக்கும். ஒவ்வொரு எந்த வேரியபிளுக்கும் ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அண்டு சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவோம், அதாவது ஆம்பர்சன் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆம்பர்சன் சிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா இட் அட்ரஸ்ட் இட்ஸ் ஓன் மெமரி அலோகேஷன்ஸ். அதாவது ஒரு வேரியபிள், இப்போ எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல்ட் 10ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதோடைய அட்ரஸை என்ன பண்ணும், நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனால் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா த பாயிண்டர் ஹேஸ் ஹெல்ப்ஸ் டு நோ அதர் வேரியபிள் அட்ரஸ். அதாவது மற்ற வேரியபிளோடைய அட்ரஸ் என்ன பண்ணும், அது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் அதர் வேரியபிள் அட்ரஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்டருக்கு ஓன் அட்ரஸ் கிடையாது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அதர் வேரியபிளோடைய அட்ரஸை. ஸோ பாயிண்டர் வேரியபிளுக்கு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கும், அதாவது 0x0 தான் இருக்கும். பட் என்ன பண்ணும் அப்படின்னா அதர் வேரியபிளோடைய அட்ரஸ் என்ன பண்ணுது, இது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாயிண்டர் நம்ம மெயினாக கிரியேட் பண்ணுறது இது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு allocate டைனமிக் மெமரி லொக்கேஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்பொழுதும் அந்த அவுட்புட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியுதுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் மெமரி தேவைப்படும். ஸோ அந்த மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அலோகேட் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸசைஸோட பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண நான் எப்போதும் போல் include IO stream using namespace std int main. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int a ஈக்குவல்ட் 10ன்னு கொடுக்குறேன். இப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூ 10. அப்போ ஏயோடைய அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் சி அவுட் அண்டு ஏன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறேன், கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். நமக்கு என்ன பண்ணுது, இந்த ஏயோடைய அட்ரஸை இங்கே ஷோ பண்ணுது. ஏயோட வேல்யூ 10, பட் ஏயோடைய அட்ரஸ் இந்த 0x6ffE1c அப்படிங்கிறது இஸ் அட்ரஸ். இப்போது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் p int pன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்டர் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாயிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். கம்பைல் ரன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இது உங்களுக்கு எரர் காமிக்குது. அப்போது இந்த பாயிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஓன் வேல்யூ கிடையாது, ஓன் அட்ரஸ் கிடையாது. இது என்ன பண்ணுது, இட் ரெப்ரசன்டட் அதர் வேரியபிளோடைய மெமரி லொக்கேஷனை என்ன பண்ணுது, நமக்கு பிரிண்ட் பண்ணுது ஆர் அலோகேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டருடைய வேலை. ஸோ அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஒன்று என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏயோடைய அட்ரஸை பாயிண்டருக்கு கொடுக்குறேன், p ஈக்குவல்ட் அண்டு ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம், சி அவுட்
எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க. இப்போ சி அவுட் ஏ அட் ஏவும் என்ன பண்ணுது, அதே அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி பி அப்படிங்கிறதும், அப்போ பி அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஏயோடைய அட்ரஸை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி அவுட் அண்ட் பின்னு கொடுப்போம். இப்போ என்ன நடக்குது பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, சாரி இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டிஎல் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் லைனில் இப்போ பாருங்க, ஏ அதோடைய ஓன் அட்ரஸை நமக்கு பிரிண்ட் பண்ணுது. பாயிண்டர் வேரியபிள் என்ன பண்ணுது, ஏயோடைய அட்ரஸை பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா பாயிண்டரால் ஓன் அட்ரஸை என்ன பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. இந்த பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அதர் வேரியபிளோடைய அட்ரஸை தான் என்ன பண்ணும், நமக்கு பிரிண்ட் பண்ணும். அல்லாட்டி அதர் வேரியபிளுக்கான மெமரியை அலோகேட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இந்த பாயிண்டரோட வேலையை தவிர, பாயிண்டர் வந்து என்ன பண்ணாது அதோடைய ஓன் அட்ரஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த பாயிண்டர் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் டைனமிக் மெமரி அலோகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, மெமரி டைனமிக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான மெமரி டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாக் அண்டு ஹீப்னு 2 விதமான இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனை ஒரு கிளாஸஸ் மூலயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸஸ் ஒன்று கிரியேட் பண்ணி டிஃபால்ட்டாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் மெமரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மெமரின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு 4 வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்டுங்கிற டேட்டா டைப்புக்கு 4 வேரியபிள் ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வாய்ட் mem1 mem2ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்றில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சிஇன் ஏயோட வேல்யூவையும் சிஇன் பியோட வேல்யூ வாங்கியிருக்கேன். இந்த ஏயோட வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த செகண்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஏயோட வேல்யூவை சிக்கு கொடுத்துருக்கேன், அதாவது ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். டியோட வேல்யூ சொல்லி சப்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் எக்ஸசைஸ்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கிளாஸஸுக்குள்ள உள்ள ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் மெமரி ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஏ ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏபிசிடிஇ வச்சுப்போம். ஈன்னு சொல்லிட்டு ஒரு மெமரின்னு சொல்லிட்டு மெமரிங்கிற கிளாஸஸ்க்கு ஈன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா என்ன பண்ணுறேன், 2 ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணுறேன். இ ஈக்குவல் வாய்ட் mem1 e டாட் mem2. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், நான் இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இதை ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன மெசேஜ் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 20ன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அதை ஏ வேல்யூ 10 பி வேல்யூ 20 ஏ ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், 30 வந்திருக்கு. இங்கே 10 20ஆல் மைனஸ் பண்ணால் -10, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெமரியை வந்து பாயிண்டரை இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்டரை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ பாயிண்டரை யூஸ் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குது, நம்ம எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸ், அதாவது பாயிண்டரை அசைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம டாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன பண்ண நமக்கு எரர் காமிக்கும். ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணணும், நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மெமரிங்கிற கிளாஸஸ்க்கு நம்ம மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2ல் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஐஃபன் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணணும். கிரேட்டர் தென் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம m2க்கும் ஐஃபன் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வருதா பார்க்கலாம். எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். ஸோ இப்போ நான் கம்பைல் ரன் பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணல அப்படின்னா எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் பிரிண்ட் ஆகலை. ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டரிஸ்க் சிம்பிள்ஸ், அதாவது பாயிண்டரை கிரியேட் பண்ணோம்னா இ ஈக்குவல்
நியூ மெமரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாவில் பார்ப்போம். எந்த ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போதும் என்ன பண்ணுவோம், நியூங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரன் பண்ணுவோம். நியூ ஈக்குவல்ட்ட மிஸ் பண்ணிட்டோம். 10 20. ஸோ இப்போ பாருங்க நம்மளோட வேல்யூ வந்து இங்கே ஷோ ஆகுது. ஸோ அப்போது நம்ம டைனமிக் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டரில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மெமரிக்கு பக்கத்தில் நம்ம பாயிண்டர் அசைன் பண்ணோம்னா அதை என்ன பண்ணும், நியூ பாயிண்டராக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கால் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஐஃபன் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வே ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணுறது. ஸோ ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெமரி அலோகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ்னு பேர். ஸோ இதை யூஸ் பண்ணி பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம ஸ்டாக் அண்ட் ஹீப் அப்படிங்கிற 2 விதமான மெமரி அலோகேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.